என்ன வீடியோ ரொம்ப பிளர்ரா இருக்கு, கேமராவே சரியில்லை. ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. ஐ அம் தச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ, இது எப்பயும் சொல்கிறது தான். நானும் ரெகுலராக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து போதிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்மளால் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஏய் சாயம் வேர்வையாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இது ஒரு சூப்பரான விளாகாக தான் இருக்க போது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அன்னைக்கு இல்லைன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இல்லை முன்னாடி எப்படின்னு தெரில, ஏப்ரல் 6 வந்து நம்ம தச்சுக்கு பர்த்டே. இன்னைக்கு வந்துட்டு ஏப்ரல் 3 ஆகுது. நாங்கள் கடைக்கு போனோம், இப்போ தொப்பி போட்டு ட்ரெஸ் வாங்க போனோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ தான் நம்ம தம்பிக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன். அந்த வீடியோ பார்த்து எப்போ பார்த்தாலும் அப்படியே கையை வச்சுட்டு இருக்கோம், வெளுத்து எடுத்துருவான். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன் தச்சுக்காக. ஆனால் இருந்தாலும் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிராண்டாவோ ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகலை. பிள்ளைக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு கடைக்கு போய் அந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, அவுத்து போகுது. நேற்று ஒரு காமெடிஸ் வச்சாங்க, டான்ஸாக இருக்கு. அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி அது கீழே எடுக்குச்சு. அது கீழே எடுக்காது, அம்மா வாங்க போனாங்க. நம்ம வந்துட்டு இப்போ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இவன் பேசி எனக்கு டயர்ட் ஆகிடுது, வேர்க்க ஆரம்பிச்சிருது பாருங்களேன். சரி, நம்ம வந்துட்டு அந்த விளாக் தான், ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். தம்பிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் தண்ணி பாட்டில் இல்லாமல் எங்கேயுமே போக முடிய மாட்டுது. எப்போ நமக்கு மயக்கம் வருது என்னன்னே தெரிய மாட்டேது. அதனால ஒரு தண்ணி பாட்டிலே எடுத்துகிட்டு தான் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ என்னமோ சொல்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேனே. எதுக்காக எடுத்தேன்? என்னமோ சொல்கிறதுக்காக வீடியோ ஆன் பண்ணேன். ஆனால் எதுக்காக என்ன சொல்லன்னு தெரியல. சரி போத்தோம், நான் கிளம்பிட்டேன். கீழே நைனா வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, நைனை கத்துவாங்க. மணி ஆயிடுச்சு, எனக்கு சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சும்பாங்க. அதனால நம்ம சீக்கிரமாக போயிட்டு கிளம்பணும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு எப்படியெல்லாம் செலவு வருதுன்னா, காலையில் நல்லா லைட் இருந்துச்சு, கிச்சன் லைட்டு. இப்போ வந்து போட்டு பார்க்குறேன், பார்த்தா லைட் எரிய மாட்டுது. இப்போ வந்து அந்த லைட்டு டியூப் லைட்டோட 250 ரூபாயும். இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து லைட்டு போயிடுச்சுனாக்கா அந்த லைட்டை மட்டும்தான் மாற்றுவாங்க. இப்போ அந்த ஃப்ரேமோடையே மாற்றிடுறாங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஓ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேஸ்ட்டாக அது ஒரு 250 ரூபா செலவு. நைனாக்கு அந்த வேலைலாம் தெரியும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு அது போடுறதுக்கான பர்த்டே இன்னும் 2 டேஸில் வரும். இவன் வேறு டெய்லியும் பர்த்டே எப்போ வந்துக்கிறான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சின்ன வயசுலாம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே ஜாலியாக இருக்கும். பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், அதே மாதிரி தான் தைச்சுவோம். ஜாலியாக குதிச்சு வெள்ளாண்டுக்கிட்டு, நீ எது பண்ணாலும் தெரியும் தைச்சோ, இந்த கண்ணாடிக்கு தெரியும். ஜாலியாக வெள்ளாண்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், வாட்ச் வேணும், ஷூஸ் வேணும்னு நாங்கள் எடுத்துட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபைனலி நம்ம வந்துட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே இங்கே இருக்குது. நான் பேக் கேமராவில் எடுத்து வச்சு காட்டுறேன். அவனுக்கு 2-3 ட்ரெஸ் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு எனக்கு பெருசாக எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல. இப்போ எடுத்ததுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. இருந்தாலும் சரி வந்துட்டு அவனுக்கு எனக்கு தெரியலையா எப்படி இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு. அதுவும் இல்லாமல் காசு ரேட்டு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பசங்களுக்கும் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இவ்வளோ ட்ரெஸ்ஸு. அது ஒரு பக்கம். இவனுக்கு வந்து இவன் எப்படியும் 1 டைம் 2 டைம் தான் போடுவான் ஒரு ட்ரெஸ்ஸையேவும். 1 டைம் 2 டைம் போடுறான், அப்படியே வீணாக்கிடுவான். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு அவனோட இங்கே பாருங்க, ஒன்று ஒரு பென்சிலு நம்ம சைடுனா தெரியாது. இங்கே பாருங்க, ஒரு பட்டன் இருக்குது, டார்ச்சு. இது இப்படி அணுக்குனா ஒரு லைட் அடியும், அப்போ தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பென்சில் எனக்கு பர்த்டே வரப்போகுது, அதனால வாங்கணும். அதுக்கப்புறம் பென்சில்லாம் நான் சொல்கிறேன். இவனுக்கு 1 டைம் 2 டைம் தான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுவான், அப்படியே வீணாக்கி விட்ருவான். எல்லா ட்ரெஸ்ஸையுமே எதையுமே ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டானா. அதனால நான் என்ன செய்வேன்னா, சும்மா கம்மி ரேட்லேயே தான் எடுப்பேன். ஏன்னா 1 டைம் 2 டைம் போட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதை வந்துட்டு கறி துணிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். வேறு எந்த துணி வந்து கறி துணிக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னா. இவனோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறனால பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தாக்கா அவனுக்கு 1000, 1500, 2000, 3000 போட்டுருவேன். ஏன்னா ஒரு நாள் பர்த்டேக்கு போடுறது, அப்புறம் அவன் எப்படியும் அந்த ட்ரெஸ்ஸை அழுக்கு ஆக்கிடுவான், கருப்பு மூட்டையாக ஆக்கி அப்புறம் அதையும் வீணாக தான் ஆக்குவான். அதனால சரி இவனுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் அபிக்கு வீடியோ கால் பண்ணி இந்த ட்ரெஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னா அவள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலா சரின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்துகிட்டு வீட்டில் போடுற ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு எதுவும் வாங்கிக்கல. இவனுக்கு வந்து நாளையோட கிளாஸ் ஸ்கூல் முடியுது. இப்போ எப்படியும் கொஞ்ச நாள் போகாம தான் இருந்தாலும் ஸ்கூல் வந்து நாளையோட முடிதான். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவனுக்கும் நம்மளாம் எப்படி ஸ்கூலில் சின்ன வயசில் சாக்லேட்லாம் நியூ ட்ரெஸ் போட்டு போய் பர்த்டே கொடுத்துருக்கோம். நான்லாம் வந்து எனக்கு சண்டேல பர்த்டே வந்தால் கூட மண்டே வந்து அடுத்த நாள் நான் ட்ரெஸ்லாம் போட்டு போய் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். நீங்களே எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி இவனுக்கும் அந்த இதெல்லாம் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே இவன் பர்த்டே ஸ்டார் பர்த்டேவாக நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். நார்மலாக ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் போட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு ஏதாவது சரி குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பென்சில் வாங்கியிருக்கேன் 2 பாக்ஸு. 2 பாக்ஸில் வந்துட்டு 10 ஏதோ இருக்கு போல். அவங்க கிளாஸில் கம்மி பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் ஒன்று தைச்சு வந்து அவன் பர்த்டே கிஃப்டாக இவர் கிஃப்ட் பண்ணுவார். எந்தாச்சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும். ஓகேவா? சாக்லேட் வாங்கணும். இரு சாக்லேட் எல்லாமே வாங்கியிருக்கேன். நாளைக்கு எல்லாமே அவன் கொண்டாடுவான். நாளைக்குள்ளே விளாக் இருக்கும். இப்போ நான் தம்பிக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இன்னும் 2 டேஸில் இது என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2-3 கடையில் எப்போயுமே ட்ரெஸ் எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரே கடையிலேயே சரி ட்ரெஸ் எடுத்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன கடையிலேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் தான் தச்சுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு உள்ளே ஒரு கோட் இருக்குது. இந்த பயலுக்கெலாம் நான் 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸே எடுத்தது கிடையாது. 1130 ரூபாய்க்கு சும்மா நான் கம்மியாக இவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு 120 ரூபாயோ 250 ரூபாயோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே செலிப்ரேட் பண்ணேன். இந்த பர்த்டேக்கு இவனுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸாக இவ்வளோ பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் தேவையில்லை. சரி இருந்தாலும் சரி பிள்ளை ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து பர்த்டே அன்றைக்கி தான் இவர் போடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் குளிச்சுட்டு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் சும்மா வீட்டில் டாயர்தோ இது மாதிரி இதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மீஷோலேருந்து ஒரு 4 saree ஆர்டர் போட்டிருந்தேன். 4 சாரியா 1 2 3 saree ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் நேற்று ஒரு saree அம்மாட்ட கொடுத்துட்டு இப்போ 2 saree வந்திருக்கு. அந்த saree எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னது saree அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு saree அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். இந்த 2 saree மட்டும் என்கிட்ட இருக்குது. இருங்க பேக் கேமராவில் அதையும் காட்டுறேன். இது ஒரு saree. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இந்த கலர் அம்மா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அம்மா கிட்ட கொடுத்து இன்னும் அம்மாட்டையும் காட்டலை. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அது எதனாலலாம் தெரியல. இந்த கலரில் இப்படி வைக்கும்போதே நம்ம கை எப்படி செம்ம ஒயிட்டாக அப்படி தெரியும். இந்த கலர் ரொம்ப ஒரு நல்ல கலர். எனக்கு மோஸ்ட்லி வந்து டார்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். மைல்டான கலர் பிடிக்கவே பிடிக்காது. நான் போடுற ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க்காக இருக்கும். அது யாரோ என்னோட ஆள் மனசில் வந்து டார்க்காக போட்டால் மட்டும்தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி பதிய வச்சுட்டாங்களா என்னான்னு தெரியல. இருங்க இன்னொரு ட்ரெஸ் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த saree ரெண்டுமே செம சூப்பராக இருந்துச்சு. இந்த எல்லோ கலர் எல்லோ வித் பிங்க்கு இது ரெண்டும். உங்களுக்கு வந்துட்டு டார்க் கலர் பிடிக்குமா மைல்டான கலர் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை முடிக்கிற தருணம் வந்து விட்டது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இப்போ தம்பி பர்த்டேக்கு எல்லோரும் வருவாங்க. ஸோ வீடு கொஞ்சமாவது நம்ம நீட் பண்ணி வைக்கணும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டேன். இது எப்படியும் இந்த விலாக் வந்து நாளைக்கு வந்துருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம தச்சுக்கு வந்துட்டு மறக்காமல் பர்த்டே விஷ் எல்லோரும் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்படியே ஏதாவது பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.